வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு பணி. ஐநாவை பலவீனப்படுத்தும் அரசின் முயற்சிக்கு துணை போகும் தமிழரசுக் கட்சி. கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு. கல்வி மறுசீரமைப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ள ஆசிரியர் சங்கம். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் நிர்வாக தெரிவு. ஈஸ்டர் தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பங்கு, அரசாங்கத்திற்கு அழுத்தம். யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்திய இளைஞனுக்கு நேர்ந்த கதி. மிதிவடி அகற்றும் இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்பு, தமிழர் பகுதியில் தொடரும் அவலம். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 25 பேர் காயம். கட்டுநாயக்கவில் தமிழர் ஒருவர் கைது. வெடித்து சிதறிய ஏர் இந்தியா விமானத்தின் சில்லுகள், நூலிலையில் தப்பிய பயணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பமாகியுள்ளன. இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பமாகியுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித எண்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் 15ஆம் தேதி முதல் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின. அந்த பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் 17ஆம் தேதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. பின்னர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாகி ஜூன் மாதம் 7ஆம் தேதியோடு 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன. மொத்தமாக 9 நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைகுழியின் 1ஆம் கட்ட அகழ்வு பணியில் 19 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 45 நாட்கள் மேற்கொள்வது எனவும் 15 நாட்களுக்கு ஒருமுறை சிறிய இடைநிறுத்தல்களுடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எனவும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட முதல் 15 நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை என 15 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. 1ஆம் கட்ட அகழ்வு மற்றும் 2ஆம் கட்டத்தின் முதல் 15 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு என மொத்தமாக 24 நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைகுழி அகழ்விலிருந்து இதுவரையில் 65 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பாடசாலை புத்தகப்பை, சிறுமிகளின் ஆடைகள், பாதணிகள், காற்சங்கிலிகள், சிறிய பிளாஸ்டிக் வளையல்கள், பிளாஸ்டிக் பூமாலை உட்பட பல்வேறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று காலை மீள ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநாவை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டிலும் பொறுப்பு குரல் செயற்பாட்டை முடக்கவும் இந்த அரசாங்கம் புதிய யுக்திகளை கையாளுகின்ற நிலையில் தமிழரசு கட்சியும் அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ துணை போகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஐநாவை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டிலும் பொறுப்பு குரல் செயற்பாட்டை முடக்கவும் இந்த அரசாங்கம் புதிய யுத்திகளை கையாளுகின்ற நிலையில் தமிழரசு கட்சியும் அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ துணை போகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜெனீவா கூட்டத்திற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கைகளை முன்வைப்பதன் ஊடாக கடுமையான சர்வதேச அழுத்தத்தை கொடுக்கும் செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதே எமது நோக்கம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கஜேந்திரகுமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழின படுகொலைக்கு பொறுப்பு கூற வைப்பது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு கலந்துரையாடலிற்கு அழைப்பு விடுத்தோம். நாம் அழைப்பு விடுத்தவர்களில் தமிழரசு கட்சியினர் சமூகம் அளிக்கவில்லை. ஏனைய கட்சியிலிருந்து அவற்றின் பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வைத்தல் என்பது ஜெனீவாவுடன் முடக்கப்பட்டுவிடக் கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். அதனை அவ்வாறே விட்டுவிட முடியாது.
சாட்சியங்களை இழந்து வருகின்றோம். இந்த நிலைமை தொடருமாயின் பொறுப்பு கூறல் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. அதேவேளை ஐநா அலுவலகம் இந்த அரசாங்கத்திற்கு அங்கீகாரத்தை தேடிக் கொடுக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றது என பரவலான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் உள்ளது. அதேவேளை ஐநாவை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டிலும் பொறுப்புக்கூறல் செயற்பாட்டை முடக்கவும் இந்த அரசாங்கம் புதிய யுக்திகளை கையாளுகின்றது. அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ தமிழரசு கட்சியும் துணை போகின்றது. அதற்கு செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தமிழரசு கட்சி அனுப்பிய கடிதத்தை கூறலாம். இது தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் என்பவற்றில் நாம் முறைப்பாடுகளை கையளிக்க உள்ளோம். இந்த கூட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தினர் உள்ளிட்டவர்களின் பங்களிப்புடன் தயாரிக்கப்பட்ட கடிதத்திலிருந்து அதன் முக்கியமான உள்ளடக்கங்களை பெற்று தற்போதைய கால சூழலுக்கான கோரிக்கைகளையும் உள்ளடக்கி புதிய கடிதத்தை தயாரிக்க உள்ளோம். அதன் மூலம் தமிழ் மக்களின் உண்மையான கோரிக்கை இவைதான் என கூறுவது மாத்திரமன்றி அதற்கு செயல் வடிவத்தை கொடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் மக்கள் அணிதிரட்டல் செயற்பாடுகளையும் செய்ய உள்ளோம். மேலும் புதிதாக நாம் எழுதவுள்ள கடிதம் வெளிவந்த பின்னர் அந்த கடிதத்தின் உள்ளடக்கத்தை பார்த்த பின்னர் இதுவரையில் எம்முடன் இணையாதவர்கள் இணைந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். உத்தேச கல்வி மறுசீரமைப்பு மாணவர்களின் சுமைகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. உத்தேச கல்வி மறுசீரமைப்பு மாணவர்களின் சுமைகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. மறுசீரமைப்பு அவசியம் என்றாலும் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் 2018ஆம் ஆண்டின் மறுசுழற்சி செய்யப்பட்ட யோசனைகள் என்றும் புதுமைகள் எவையும் இல்லாதவை என்றும் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிக்காமல் மறுசீரமைப்பை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார். பாடசாலை நேரங்களின் ஆலோசிக்கப்படாத நீடிப்பை எடுத்துக்காட்டிய அவர் நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் மாணவர்களை மையமாக கொண்ட திட்டமிடலின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் கல்வி கட்டண அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் ஆராய்ச்சி மற்றும் உண்மையான தேவைகளின் அடிப்படையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் நிர்வாக தெரிவும் கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் நிர்வாக தெரிவும் கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகளை தேடும் போராட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு 8 மாவட்டங்களை சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது சங்கங்களின் தலைவர், செயலாளர் ஆகியோரை தெரிவு செய்துள்ளனர். இதன்போது வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவராக திருமதி ஜோகராசா கனகரஞ்சனியும், செயலாளராக திருமதி சிவானந்தன் ஜெனிதாவும், உப தலைவராக திருமதி வல்லிபுரம் அமலநாயகியும், உப செயலாளராக திருமதி செபஸ்தியான் தேவியும், பொருளாளராக திருமதி கதிர்காமத்தம்பி கோகிலவாணியும் தெரிவு செய்யப்பட்டனர். இதேபோன்று புதிய நிர்வாக சபை உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டதுடன் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டத்திற்குமான மாவட்ட தலைவர்களின் தெரிவும் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் திருகோணமலை செபஸ்தியான் தேவி, அம்பாறை திருமதி தம்பிராசா செல்வராணி, மட்டக்களப்பு திருமதி அமல்ராஜ் அமலநாயகி, மன்னார் திருமதி இமானுவேல் உதயச்சந்திரா, வவுனியா திருமதி சிவானந்தன் ஜெனிதா, முல்லைத்தீவு திரு சுப்பிரமணியம் பரமானந்தம், கிளிநொச்சி திருமதி கதிர்காமத்தம்பி கோகிலபாணி மற்றும் யாழ்ப்பாணம் திருமதி சிவபாதம் இளங்கோதை என மாவட்ட தலைவர்களின் தெரிவும் உறுதிப்படுத்தப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கடமை தவறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவை சேவையிலிருந்து நீக்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அருட்தந்தை குறிப்பிட்டுள்ளார்.
கட்டாய விடுவிப்பில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்ய தேசிய காவல்துறை ஆணைக்குழு நேற்று முன்தினம் முடிவு செய்தது. கடமை தவறியமை தொடர்பாக நடத்தப்பட்ட ஒழுக்காற்று விசாரணையில் அவர் குற்றவாளி என ஆணைக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்த நிலையில் கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக நீதித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சிவலிங்க புலியடியை சேர்ந்த பிரசாந்தன் என்ற 26 வயதுடையவரே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 5 வருடங்களாக ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காணப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். திருகோணமலை சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்டிய கடற்கரை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை 18ஆம் திகதியிலிருந்து மெக் நிறுவனத்தினால் மிதிவடி அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக இந்த பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மனித மண்டையோடு ஒன்றும் கால் எலும்பு துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து மெக் நிறுவனத்தினால் சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மிதிவடி அகற்றும் பணி தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை அண்மித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தேகாலை கலிகமுவ பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். கேகாலை கலிகமுவ பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். தனியார் பேருந்தொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வெரக்குடவில் இருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் கேகாலையில் இருந்து ரத்னபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கேகாலை மற்றும் வரக்காப்புல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 10,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 10,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றுள்ளது. காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வவுனியா பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பில் விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இனி சர்வதேச செய்திகள். மும்பையில் தரையிறங்கும் போது ஏர் இந்தியா விமானம் ஒன்றின் 3 சில்லுகள் வெடித்ததில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பையில் தரையிறங்கும் போது ஏர் இந்தியா விமானம் ஒன்றின் 3 சில்லுகள் வெடித்ததில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக ஓடுபாதையை விட்டு விமானம் விலகிச் சென்ற போது இவ்வாறு 3 சில்களும் வெடித்துள்ளன. விமானம் கொச்சியிலிருந்து மும்பை சென்று தரையிறங்கிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓடுபாதையை தாண்டி விமானம் சென்றபோது சில்லுகள் வெடித்ததால் விமானத்தின் என்ஜினின் சுற்றுத்தகடு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் ஆகியோர் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விபத்தை தொடர்ந்து விமானம் தற்போது பரிசோதனைக்காக நிலைத்தடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் மும்பை விமான நிலையத்தின் முதன்மை ஓடுபாதை சிறிது சேதமடைந்துள்ளதுடன் 2ஆம் நிலை ஓடுபாதை இயக்கத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
மும்பையில் இன்று தொடர்ச்சியான கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான நிலையம் பயணிகளை தங்கள் விமான நிலையை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.